வெல்கம் டு ஃபியூச்சரிஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஆத்தரை பத்தின இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆத்தரோட நேம் என்னன்னா ரிச்சர்ட் பி ஷெரிடன் அப்படின்றது தான். அண்ட் ஹி வாஸ் born on 30th October 1751 டப்ளின் அயர்லாந்துல வந்து பிறந்திருக்காரு. அண்ட் ஹி வாஸ் died at 7th July 1816 லண்டன் அண்ட் இங்கிலாந்துல வந்து இறந்திருக்காரு. ஸோ ஒரு ரைட்டரை பத்தி born and death அப்படின்றது which I have to know. நம்மளால இயர் மெமரைஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அவங்க எந்த பிளேஸ் அண்ட் எந்த இயரை சேர்ந்த எந்த ஏஜை சேர்ந்த ரைட்டர் அப்படின்றத we have to go through. And next வந்து பாத்தீங்கன்னா he was known as an Anglo-Irish playwright, writer and Whig politician, orator-ம் கூட. So Whig politician in the sense Whigs அப்படின்றது it's a political party who was supported to the kings. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா he was buried at Poets Corner and Westminster Abbey. ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அப்படின்றது ஃபேமஸான poets எல்லாரையுமே பரி பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த பிளேஸ்ல தான் ரிச்சர்ட் பி ஷெரிடனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஸ் விட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டட் அ பிரில்லியன்ட் ஸ்டைல் ஆஃப் ஹை காமெடிக் ரைட்டிங். ஸோ இவருடைய இன்டெலிஜென்ட்டும் விட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரைட்டிங் ஸ்டைலில் எதுக்கு ரொம்ப ஒரு பிரில்லியண்டான விஷயமா இவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா காமெடிக் ரைட்டிங்கில் வந்து இவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். தி ரைவல்ஸ் அப்படின்றது ஷெரிடன் எழுதின ஒரு ஒர்க்கோட நேம் தான். இட்ஸ் லைக் அ காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட் ஹேஸ் அ 5 acts. ஃபர்ஸ்ட் எப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்ட் கார்டன் ராயல் தியேட்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஒர்க்கை. இந்த பீரியட் ஆஃப் 17th January 1775 வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த ஒர்க் ஆஃப் செயின்ட் பேட்ரிக்ஸ் டே ஆர் எல்ஸ் த ஸ்கீமிங் லியூட்டினன்ட். ஸோ இந்த ஒர்க்குக்கான அனதர் டைட்டில் தான் இது. அண்ட் இட் இஸ் லைக் அ 2 act farce அப்படின்னே சொல்லலாம். ஃபார்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் அ காமெடியில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ் அப்படின்றது. அண்ட் இட்ஸ் லைக் 18th century play அப்படின்னே சொல்லலாம், which was first performed in the 2nd May 1775 வந்து இந்த ஒர்க்கான த செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த டியூனா இட்ஸ் லைக் அ 3 act காமிக் ஓப்ரா அப்படின்னே சொல்லலாம். ஓப்ரா அப்படின்றது லிட்ரேச்சர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஸ்டோரியை வந்துட்டு மியூசிக் மூலமா கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஓப்ரா அப்படின்ற ஒரு ஜானர். அண்ட் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு த பெஸ்ட் ஓப்ரா எவர் ரிட்டன் அப்படின்னு சொல்லி பைரன் வந்து கமெண்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் இட் வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஓப்ராஸ் எவர் ஸ்டேஜ் இன் த இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துல ஸ்டேஜ் பண்ணப்பட்ட ஓப்ராஸ்லேயே தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஓப்ரா அப்படின்னா இந்த த டிவானா அப்படின்ற ஒரு ஒர்க்கை தான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A Trip to Scarborough அப்படின்றது which is based on his work on John Vanburgh's The Relapse. ஸோ ஜான் வான்பரோ அப்படின்றது ஒன் ஆஃப் த கண்டெம்பரரி ரைட்டர் இந்த ரீஸ்டோரேஷன் பீரியட். ஸோ அந்த பீரியட்ல அவர் எழுதின ஒரு ஒர்க்கோட நேம் தான் இந்த ரிலாப்ஸ் அப்படின்றது. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதான் A Trip to Scarborough அப்படின்ற இந்த ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் go on with the School for Scandal. இந்த ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல தான் எழுதியிருப்பாரு, which is first performed in the London Drury Lane Theatre 8th May 1777 வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எத்தனை ஆக்ட் இருக்கு அப்படின்னா 5 acts வந்து இருக்கு. அண்ட் இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ ஜென்ரலா ஒரு ஒர்க்கை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஜானர்ல எழுதியிருக்காங்கன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதுல இன்கேஸ் ஆக்ட் வைஸா கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை ஆக்ட் அண்ட் தென் அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல பார்க்கும்போது த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு ஒர்க்ல சர் பீட்டர் டீசல், லேடி டீசல், சர் ஆலிவர் சர்ஃபேஸ், ஜோசப் சர்ஃபேஸ், மரியா, லேடி ஸ்னீர்வெல், ட்ரிப், மிஸ்டர் ஸ்கான்ஜுவர், கிராப்ட்ரி, மோசஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் go on with the camp and musical entertainment. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஒர்க் which is satirized the preparation of the British to organize home defenses during the American War of Independence. So American War ஓட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பண்றாங்க. எதுக்கான ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஹோம் டிஃபென்ஸ் ஃபார் த டியூரிங் த பீரியட் ஆஃப் அமெரிக்கன் வார். ஸோ ஹோம் டிஃபென்ஸா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த ஒர்க்கை சட்டைரைஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து ரைட்டர் வந்து எழுதியிருப்பாரு ஷெரிடன். த கேம்ப் அ மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த கிரிட்டிக் ஆர் அ ட்ராஜடி ரிஹர்ஸ்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த ஒர்க்குக்கான அனதர் டைட்டில் தான் a tragedy rehearsed அப்படின்றது. இட்ஸ் லைக் அ சட்டையர் அண்ட் பர்லஸ்கியூ. பர்லஸ்கியூ அப்படின்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பரோடி. பரோடி அப்படின்றது லிட்ரேச்சர்ல இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேர்ம் தான், which is a musical ideas கண்டெயின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்கா கொடுத்திருக்காரு. And it is considered, he considered the first act to be his finest piece of writing. ஸோ இந்த ஒர்க்ல இவர் எழுதுற ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து
பார்த்தீங்கன்னா அவரோட ரைட்டிங் கெரியர்லேயே ஒரு ஃபைனஸ்ட் பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிதான் இந்த ஒர்க்கை வந்து அவர் ரிட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. And next வந்து பார்த்தீங்கன்னா Pizarro. It's like a historical tragedy அப்படின்னே சொல்லலாம், which is based on the Spanish conquest of Inca Empire in 1532. So Spanish conquest பேஸ் பண்ணப்பட்ட ஒரு historical tragedy தான் இந்த Pizarro அப்படின்ற ஒரு ஒர்க்கோட இம்பார்ட்டன்டான கண்டென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the glorious 1st of June அப்படின்றது, which is contains a debate on a question of naval patriotism. So patriotism பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் the glorious 1st of June அப்படின்றது. And next general thing for Sheridan is also wrote a selection of poems and political speeches during his time of parliament. So parliamentல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் அண்ட் செலக்ஷன் ஆஃப் போம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கரியர்ல இவர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோ ஆன் வித் another ரைட்டர். ரைட்டரோட நேம் என்ன அப்படின்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித். He was born on 10th November 1728 and died at 4th April 1774ல வந்து இறந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டர், poet, playwright, பர்ஸ்கர். ஸோ இதை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரைட்டருமே எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி எந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த ரைட்டர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டராக இருந்திருக்காரு. அண்ட் பர்ஸ்கர் இந்த சென்ஸ் ஸ்ட்ரீட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மராகவும் இவர் இருந்திருக்காரு. And he was best known for his essay collections and novels. So இவரோட essay collections and novels வந்து பார்த்தீங்கன்னா he was famous அப்படின்னே சொல்றாங்க. So இவரோட works வந்து பார்க்கலாம். The Vicar of Wakefield, which is the only novel written by Oliver Goldsmith. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்காரு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒர்க்குக்கான another டைட்டில் என்ன அப்படின்னா A Tale Supposed to be Written by Himself அப்படின்றது The Vicar of Wakefield அப்படின்ற ஒரு ஒர்க்ல வரக்கூடிய another டைட்டில், சப் டைட்டில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது எந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 1761 to 1762 and which is published in the period of 1766. ஸோ 1766 தான் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா which is the one of the most popular and widely read 18th century novels among the British citizenry. அதாவது அந்த பிரிட்டிஷ் டைம்ல இருந்த 18th century சேர்ந்த நாவல்ஸ்லயே ஒரு மோஸ்ட் பாப்புலர் வைட்லி ரீடபிள் ஒர்க் அப்படின்னா விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படின்ற இந்த ஒர்க்கை தான் வந்து சொல்றாங்க. அண்ட் இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இதுல வருவாங்க. அதுல டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ், டெபோரா, ஒலிவியா, சோஃபியா, ஜார்ஜ், டிக் அண்ட் பில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கதையோட ப்ரொட்டகனிஸ்ட். அண்ட் இவங்களோட ஒய்ஃப் தான் டெபோரா, இவங்களுடைய சன்ஸ். ஸோ 5 குழந்தைங்க வந்து இவங்களுக்கு இருந்திருப்பாங்க, 5 சில்ட்ரன்ஸ். அவங்களோட நேம் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசர்டட் வில்லேஜ் அப்படின்றது, which is a work of social commentary and condemns rural depopulation and pursuit of excessive wealth. So இந்த ஒர்க் எதை மெயினா கண்டெம் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா ரூரல் சைட்ல இருக்கக்கூடிய டீபாப்புலேஷனை வந்து கண்டெம் பண்ற மாதிரியும் சோஷியல் கமெண்ட்ரி பத்தின ஒரு ஒர்க் ஆகும் தான் இந்த டெசர்டட் வில்லேஜ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் டிராவல் பண்ணி லண்டன்ல போகும்போது அந்த லண்டன் ஸ்ட்ரீட்ல அவர் இருக்கும்போது அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் அப்சர்வ் பண்றாரோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓப்பன் ஃப்ராங்கா ஃப்ரீயான ஒரு விஷயமா இந்த ஒர்க்ல வந்து எழுதியிருக்காரு வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அண்ட் இந்த ஒர்க் எந்த ஃபார்மேட்ல ரிட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ்ல, which is a pair of couplet நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, pair of lines. ஸோ அந்த வகையில தான் எழுதியிருக்காரு. அண்ட் டீல்ஸ் வித் ஹிஸ் யூத் அண்ட் pathetic note freely expresses. ஸோ இவரோட யூத்ஃபுல் டைம்ல இவருக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இதுல வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் நேச்சர்ட் மேன், இட்ஸ் லைக் அ காமெடி பிளே which is premier Royal Theatre Covent Garden. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னா ராயல் தியேட்டரில் கவர்ட் கார்டன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் கேரக்டர் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஒர்க்லையுமே இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் யார் அப்படின்றத we have to focus. அந்த வகையில் த குட் நேச்சர்ட் மேன் அப்படின்றதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா யங் ஹனிவுட் அப்படின்ற கேரக்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பிளே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் வரக்கூடிய மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா சார்ல்ஸ் மார்லோ அண்ட் கேட் ஹார்ட் கேசல் அப்படின்ற 2 கேரக்டர்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த பிளேல வந்து வந்திருப்பாங்க. அண்ட் which explores the social class and its absurdities and effect of deceptions. ஸோ சோஷியல் கிளாஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி அதிகமாக இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பாரு, அதை காமெடி பிளேவாக கன்வே பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இவரோட poetry collections அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா The Traveler or The Prospect of Society இந்த ஒர்க்குக்கான
another title தான் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டி அப்படின்றது இந்த ஒர்க். and then an elegy on the death of Mad Dog அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேட் டாக் அப்படின்றது இவரோட poetry collections இது ரெண்டுமே. ஸோ இதுமே ஒரு ஃபேமஸான போம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது அவரோட எஸ்ஏஸ் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனா சேர்த்து ஒரே ஒர்க்கா த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற நேம்ல கொடுத்திருக்காரு. Next go on with another writer William Congreve who was born in the period of 24th January 1670 and died at 19th January 1729 வந்து இறந்திருக்காரு. and he was known as an English playwright, poet, Whigs politician கூட. ஆல்ரெடி நம்ம பார்த்த ரைட்டர் மாதிரி தான் Whigs, which is a support for king. and இந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா his works are form of an important component of restoration literature. so இந்த வில்லியம் காங்க்ரேவ் அப்படின்ற ரைட்டர் வந்துட்டு எந்த பீரியட சேர்ந்தவர் அப்படின்னா ரீஸ்டோரேஷன் பீரியட், அதாவது சார்ல்ஸ் டூவோட ரூலிங் அப்பதான் இவர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த ரீஸ்டோரேஷன் பீரியட்ல இவருடைய ஃபார்ம் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான காம்போனன்ட் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய லிட்ரேச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், which is the comedy of manners அப்படின்றது, because he was famous for comedy of manners, known for the use of satire and the comedy of manners. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவரோட ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஜானர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னு வந்து சட்டையர் and another ஒன்னு பாத்தீங்கன்னா காமெடி ஆஃப் மேனர்ல தான் நிறைய ஒர்க்ஸ் வந்து ரிட்டன் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். The Old Bachelor, which is produced in 1693. It's like a first play by Congreve அப்படினே சொல்லலாம். Identical music for the play was written by Henry Purcell. So by Henry Purcell அப்படின்றவங்க ஒரு composer, one of the music composer who was composing the identical musical for the play of this work. The Old Bachelor அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிக்கல் மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஹார்ட்வெல், பெல்மோர், வெயின் லவ், ஷார்ப்பர், சர் ஜோசப் வில்டர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல்ட் பேச்சுலர் அப்படின்ற ஒரு ஒர்க்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டீலர், நாட் ரிசீவ் மச் அட்டென்ஷன். ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு, பட் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃபேமஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமெடி ஆஃப் த பிளே அண்ட் 1693. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பிளே தான் இந்த பீரியட் ஆஃப் 1693ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லவ் ஃபார் லவ், இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரீஸ்டரேஷன் காமெடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காங்க்ரேவே வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டரேஷன் பீரியடை சேர்ந்த ஒரு ரைட்டர். ஸோ ரீஸ்டரேஷன் பீரியட்ல தான் தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ அப்பதான் நிறைய விதமான விஷயங்கள், நிறைய ஜானர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்றதே வந்து பாப்புலரைசேஷன் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபார் லவ் இஸ் த பெஸ்ட் ஆக்டிங் பிளே அப்படின்னே சொல்றாங்க, which was premiered 30th April 1695. அண்ட் இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் யாருன்னா சர் சாம்சன், லெஜெண்ட் அண்ட் வேலண்டைன், ஸ்கேண்டல், டாட்டல், ஜெரிமி, ட்ராப்லாண்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மௌர்னிங் பிரைட் அப்படின்றது இட்ஸ் லைக் அ ட்ராஜடி பிளே. ஸோ ஒரு ரைட்டர்ஸ்மே காமெடி ஒர்க் வந்து இந்த ரைட்டர் வில்லியம் காங்க்ரே வந்து காமெடியை மட்டும் யூஸ் பண்ணாம ட்ராஜடி அப்படின்ற ஒரு ஜானருமே தன்னோட ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விச் இஸ் அ பிளே சென்டர்ஸ் ஆன் த ஜாரா, அ குவீன் ஹெல்ட் கேப்டிவ் பை மேனுவல் கிங் ஆஃப் கிரனாடா. ஸோ கிங் ஆஃப் கிரனாடா அப்படின்ற ஒரு கிங்கு கிட்ட கேப்டிவ் பண்ணப்பட்ட ஒரு குவீனோட நேம் தான் ஜாரா. ஜாரா அப்படின்ற குவீன் வந்து யார் கேப்டிவ் பண்ணியிருக்காங்கன்னா கிரனாடா அப்படின்ற கிங். ஸோ அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்டதான் இந்த மௌர்னிங் பிரைட் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா The Way of the World, which is a famous and masterpiece of William Congreve அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் லைக் அ பெஸ்ட் ரீஸ்டரேஷன் காமெடி. ஸோ ரீஸ்டரேஷன் அப்படின்ற வேர்ட் வந்து இவரோட ஒர்க்ஸ்ல ரிப்பீட்டடா we can see it. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which is based on the two lovers. ஸோ இந்த வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது ரெண்டு லவர்ஸ் இருப்பாங்க, மிராபிள் அண்ட் மிலாமெண்ட் அப்படின்ற ரெண்டு லவர்ஸ். இந்த ரெண்டு லவர்ஸோடைய லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அவங்களுடைய சர்க்கிள்ஸ்ல நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் அண்ட் விஷயங்களை பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து மெயினா சொல்லியிருப்பாரு, which contains 5 acts. ஸோ ஓவராலா எத்தனை ஆக்ட் இதுல இருக்கு அப்படின்னா 5 acts வந்து இருக்கு. And generally Congreve was known as a father of restoration comedy. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் restoration comedy அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்னா வில்லியம் காங்க்ரேவை. And he was known as a master of dialogues. ஸோ இவரோட ஒர்க்ஸ்ல இவர் யூஸ் பண்ணக்கூடிய டயலாக்ஸ் அண்ட் இவரோட லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர்லி ஃபிகரா கொடுத்திருப்பாரு. அண்ட் there is something artificial in Congreve அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாமுவேல் ஜான்சன் வந்து காங்க்ரேவை பார்த்து கமெண்ட் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும்.
நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.